All videos on this YouTube channel constitute my original research-based scientific, philosophical, and spiritual educational works protected under the Copyright Act 1957. Copyright subsists automatically from the moment of creation. Public availability on YouTube does not grant permission for reproduction, adaptation, redistribution, derivative use, or commercial exploitation without prior written consent of the copyright holder. Unauthorized use may invite legal action as per applicable law. இந்த யூடியூப் சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களும் எனது ஆய்வு சார்ந்த அறிவியல் தத்துவ மற்றும் ஆன்மீக கல்வி படிப்புகள் ஆகும். இவை காப்பிரைட் ஆக்ட் 1957 கீழ் பாதுகாக்கப்படுகின்றன. இப்படிப்புகள் உருவாக்கப்பட்ட அதே நிமிடத்திலிருந்தே காப்புரிமை சட்டப்படி பாதுகாக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு அணுகக்கூடியதாக இருப்பதால் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி நகல் எடுக்க மாற்றம் செய்ய மீள் பயன்பாடு அல்லது வணிக பயன்பாடு செய்யலாம் என்பதை குறிக்கவில்லை. அனுமதி இல்லாத பயன்பாடு நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி நடவடிக்கைக்கு உட்படலாம். லூமினா எக்ஸ் அப்படிங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச் அண்ட் நாலேஜ் சென்டர். என்னுடைய அறிவியல் சார்ந்த ஆன்மீக தத்துவ ஆராய்ச்சிகளுக்காக நான் நிறுவிய ஒரு ஆராய்ச்சி தளம் தான் லூமினா எக்ஸ். லூமினா எக்ஸில் நாங்கள் நிறைய அறிவியல் சார்ந்த கருத்துக்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக வள்ளலாரையும் அவரோட பாடல்களில் இருக்கிற அறிவியல் கருத்துக்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சி கட்டுரைகளாக விளக்கங்களாக நாங்கள் பதிவு செஞ்சு வச்சுருக்கோம். அதில் சில ஆராய்ச்சி குறிப்புகளை மக்களோட பயன்பாட்டிற்காக, அதாவது உங்களோட நலனுக்காக நாங்கள் லூமினா எக்ஸ் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வெளியிட்டுருக்கோம். எனக்கு முன்னாடி சன்மார்க்கத்தில் இருக்கிற பெரியவர்கள் வள்ளலாரோட சாங்குக்கு அறிவியல் பூர்வமாக நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு குப்புசாமி ஐயா, கதிர்வேல் ஐயா, உமாபதி ஐயா, இன்னும் நிறைய பேரை நான் விட்டிருப்பேன். இவர்கள் போன்றவர்கள் எல்லாருமே முன்னோடியாக இருந்து வள்ளல் பெருமானோட பாடல்களில் இருக்கிற அறிவியல் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இவர்களோட வழியை பின்பற்றி தான் இந்த காலத்தில் சன்மார்க்கத்துக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற அந்த கேப்ஸை ஃபில் பண்ணி நானும் லூமினா எக்ஸும் சன்மார்க்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையோடு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சன்மார்க்கத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சன்மார்க்கத்தில் ஒரு புரட்சியை நான் செஞ்சுருக்கேன். அப்படி என்ன செய்தோம் என்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். February 2024 லூமினா எக்ஸில் நான் குவாண்டம் சயின்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ தான் எனக்கு வள்ளலார் சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு விடை கிடச்சிது. வள்ளலார் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்தார் அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குது. குவாண்டம் சயின்ஸ் பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ தான் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் மாதிரி ஒரு பிரின்சிபல் தான் வள்ளலார் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு என்னோட ரிசர்ச்சை நான் நிறுவ ஆரம்பித்தேன். வள்ளலார் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம் அப்படின்னு 3 தேகங்கள் பற்றி குறிப்பிட்றாரு. இதில் வள்ளலார் சொல்கிற அந்த பிரணவ தேகம் குவாண்டம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஒத்து போகுது அப்படிங்கிற ஆராய்ச்சியை நான் நிறுவனேன். சொடக்கு போடுற நேரத்தில் ஒரு இடத்துல மறைஞ்சி இன்னொரு இடத்துல தோன்றதெல்லாம் நம்ம இந்த விட்லாச்சாரியாரோட படத்தில் தானே பார்த்துருப்போம். படத்தில் மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் நம்ம சித்தர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. காலம் முன்னாடி வரைக்கும் இது எல்லாமே மாயாஜால வித்தை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த காலத்தில் நவீன அறிவியல் இது எல்லாமே சாத்தியம் இருக்குது, பண்ண முடியும் அப்படின்னு ஒத்துக்குது. சத்திய ஞான சபையில் புதிய கொடிமரம் ஸ்தாபிக்கிறதுக்காக அதுக்கான மரத்தை வாங்குறதுக்கு வள்ளலார் அவரோட சீடர்களை சென்னைக்கு அனுப்பியிருக்காரு. சீடர்கள் மரக்கடைக்கு போனதுக்கப்புறம் எந்த மரத்தை வாங்குறதுன்னு குழப்பம் ஏற்பட அங்கே வள்ளலார் வந்து இந்த மரத்தான் வாங்கணும் அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. வடலூருக்கு திரும்பி வந்த சீடர்கள் இந்த விஷயத்த அங்கே இருந்தவங்க கிட்ட சொல்ல அவங்க வள்ளலார் இவ்வளோ நேரம் இங்கே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இவ்வளோ நேரம் சென்னையில் எங்கள் கூட தான் இருந்தாருன்னு அவங்க சொல்ல இவங்க வடலூரில் தான் இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்குற எல்லாருமே ஆச்சரியமாயிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வள்ளலார் அவர்கள் ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருந்திருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த உலகங்களுக்கும் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம எறும்பை விட சின்ன சைஸுக்கு போகணும். அந்த பார்வையிலேருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த பிரபஞ்சங்கள் நம்ம கண்ணுக்கே புலப்படும். நாம் நம்மளோட உடம்ப குறைஞ்சது ஒரு 10 இல்லைன்னா 100 கோடி மடங்கு சின்னதாக்கிட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த உலகமே நம்ம கண்ணுக்கு தெரியும். இதைத்தான் குவாண்டம் யூனிவர்ஸ்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. தமிழில் சொல்லணும்னா அணு உலகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தில் பிரபஞ்ச விதிகள் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எந்த விதிகளுமே இருக்காது. அப்படின்னு நினச்சி மெஷர் பண்ணுறப்போ மட்டும்தான் அந்த இடத்துல அந்த எலக்ட்ரானை நம்மளால் பார்க்க முடியுமா. ஹெய்ன்ஸ்பர்க்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அது என்னன்னா, இந்த எலக்ட்ரான் ஒரு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரானோட வேகத்தை கண்டுபிடிச்சோன்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதோட வேகத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நுட்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கார் போய்கிட்டு இருக்கு, அதோட ஸ்பீடு என்னன்னு நமக்கு தெரியும். இன்னும் 5 நிமிஷத்தில் இதே வேகத்தில் போனால் அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு அதோட பொசிஷனை நம்மளால் லொக்கேட் பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரானுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் அதோட வேகம் தெரிஞ்சதுன்னா அதோட பொசிஷனை லொக்கேட் பண்ண முடியாது. அதோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோட வேகம் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த காலம் தான் இந்த எலக்ட்ரான் கிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நாம வாழ்கிற இந்த உலகத்துக்கும் இந்த குவாண்டம் உலகத்துக்கும் காலம் வேறுபடுது. திருவள்ளுவர் கூட காலம் அறிதல்ல ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்தையே நீ வெல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் உனக்கு காலமும் இடமும் நீ தெரிஞ்சுக்கிட்டு செஞ்ச அப்படின்னா உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. வள்ளலாரோட ஹிஸ்ட்ரியை பார்த்த நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். அவர் குவாண்டம் ரெல்ம் போகிற அளவுக்கு தன்னோட உடம்பை மாற்றி வச்சுருந்துருக்காரு. உதாரணத்துக்கு பிரணவ தேகத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரணவ தேகத்தை யூஸ் பண்ணி தான் அவர் டைம் அண்ட் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனுக்கு போயிருக்காரு. விண்ணினுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அன்னி நிறைந்த அருட்பெருஞ்சோதி, விண்ணுரு விண்ணாய் விண்ணிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெருஞ்சோதி. நான் இப்போ சொன்னது வள்ளலாரோட பாடல் வரிகள். பஞ்சபூதங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் அடி, உள், நடு, உரு, நிலை அப்படின்னு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. நவீன அறிவியல்னு சொல்கிற குவாண்டம் சயின்ஸ் கூட டச் பண்ணாத ஒரு இடத்த வள்ளல் பெருமான் டச் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அவரோட சாங்ஸை ரிசர்ச் பண்ணி இந்த ஆஸ்பெக்டை நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். February 16, 2024. நம்ம உடம்பு முழுக்கவே அணுக்களால் நிரம்பி இருக்கான். ஒரு மனிதனுக்கு வயது ஆக ஆக இந்த அணு திரள்களில் மாற்றம் நிகழும். அப்படி நடக்கிறப்போ உடம்பு முன்ன போல இல்லாம சிதைவடையும். இந்த நிகழ்வுகள் தான் அந்த உடம்பை மரணத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்களுக்கும் இந்த அணு திரள்களில் மாற்றங்கள் நிகழும். அப்படி நடக்கிறப்போ அவங்க தன்னோட ஆத்ம சக்தியால் இந்த அணு திரள்களில் ஏற்பட்ட மாற்றத்தை சரி செஞ்சுப்பாங்க. இப்படி செய்கிறதுனால மரணத்திலிருந்தும் நோயிலிருந்தும் முதுமையிலிருந்தும் அவங்க தப்பிச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசில் ஒரு எண்ணம் வரும். அது என்னன்னா, இந்த அணு திரள்களை எப்படி நாமும் சரி செய்வது அப்படின்ற கேள்விதான். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது, நம்ம உடம்புக்கு வெளியில் என்ன இருக்குது அப்படிங்கிற அறிவியலை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் சித்தர்கள் ஐம்பூத கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஐம்பூத கொள்கைனா என்ன? இந்த பிரபஞ்சம், நம்ம உடம்பு, இது எல்லாமே ஐம்பூதங்களால தான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பூதங்களும் பரமாணுக்கள்னு சொல்கிற பரமாணுல இருந்து தான் உருவானது. இந்த பரமாணு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சிவசக்தி ரகசியம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அதை பாருங்கள். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் பரமாணுக்கள்னா என்னென்னு. இந்த பரமாணுக்கள் சிவத்திலேருந்து உருவாகி இருக்கு. சிவம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்லேருந்து உருவாகி இருக்கு. இப்படி உருவான இந்த 5 பூதங்கள் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் நம்ம உடம்புலையும் இருக்குது. 5 பூதங்கள் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பரமாணுக்கள்ல இருந்து தான் இந்த 5 பூதங்கள் தோன்றுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பரமாணுக்கள்ல இருந்து நேரடியாக இப்போ நாம் பார்க்குற ஸ்தூல பஞ்சபூதங்கள் தோன்றலை. அதுக்கு நடுவில் சூக்கும பஞ்சபூதங்கள்னு 5 பூதங்கள் தோன்றுச்சு. அந்த சூக்கும பஞ்சபூதங்களோட கலவை தான் இப்போ நாம் பார்க்குற ஸ்தூல பஞ்சபூதங்கள். இதை சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா இனிஷியல் ஸ்டேஜில் குவாண்டம் லெவலில் ஆட்டம்ஸ் இருந்தது. இந்த ஆட்டம்ஸ் சப்டிலாக ஃபார்ம் ஆச்சு. அந்த சப்டில் ஆட்டம்ஸ்லேருந்து இப்போ நம்ம பார்க்குற ஃபிசிக்கல் ஆட்டம்ஸ் எல்லாமே உருவாச்சு. இதை கொஞ்சம் நம்ம புரிகிற மாதிரி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மாலிக்யூல்ஸ், அதாவது மூலக்கூறுகளாக ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா காற்றோட மூலக்கூறுகள்லாம் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது வேப்பராக இருக்கும். ஆனால் இதே வேப்பரை நம்ம குளிர்விச்சோன்னா, கண்டென்ஸ் பண்ணோன்னா வேப்பர் லிக்விடாக மாறும். அதே லிக்விடை நம்ம மேலும் மேலும் குளிர்விக்கப்பட்டோம்னா அது சாலிடாக மாறும். இந்த கண்ணுக்கே தெரியாத அணுக்கள்ல இருந்து மூலக்கூறுகள் ஃபார்ம் ஆச்சு. அந்த மூலக்கூறுகள் ஆவியாக, அதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அது இன்னும் தடிமனாகி பருமனாகி நம்ம கண்ணுக்கு தெரிகிற லிக்விடாக ஃபார்ம் ஆச்சு. அந்த லிக்விட் மேலும் மேலும் தடிமனாகி நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியுங்கிற மாதிரி ஒரு சாலிடாக ஃபார்ம் ஆச்சு. இந்த அணுக்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த அணுக்கள் தான் இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் பார்க்குற ஆட்டம்ஸ். அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த அணுக்களை தான் பௌதீக அணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறைவன் பல படிநிலைகளுக்கு இறங்கி தடிமன் அதிகமாகவும் பருமன் அதிகமானதாகவும் மாறின ஒரு ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாத இந்த பௌதீக அணுக்கள்.
இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபிசிக்கல் ஆட்டம் கூட அணுக்கள் கிடையாதான் சித்தர்களை பொறுத்த வரைக்கும். அதுக்குள்ளே இருக்குல்ல ஒவ்வொரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு தனித்தனியாக நம்ம எடுத்து பார்ப்போம்ல, சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அணுக்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இப்போ நாம் சொல்கிற அணுக்கள் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்தது, இதை வந்து அணுக்களோட கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அணுக்களோட கூட்டத்தை தான் நாம் இந்த காலத்தில் அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஃபிசிக்கல் ஆட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபிசிக்கல் ஆட்டம்ஸ்க்கு முன்னாடி சப்டிலான ஆட்டம்ஸ் இருக்கும். அதாவது இதுக்கே அணுவாக ஒரு அணுக்கள் வந்து உருவாகியிருக்கும். அந்த அணுவுக்கு அணுவாக இருக்கிறது தான் பரமாணு. தூள அணுக்கள்னா எது? முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல, அந்த அணுக்கள் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளாக மாறி ஆவியாக மாறும்னு, அந்த அணுக்கள் தான் தூள அணுக்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிற அணுக்கள் வந்து சூட்சம அணுக்கள். அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் பரமாணு, அதுதான் ஆரம்பம். அதுக்கு பரமாணுக்கும் முன்னாடி வந்து சிவநிலை, சிவநிலைக்கும் முன்னாடி பல நிலைகள் இருக்குது. அதோட தொடக்கம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இதுதான் தத்துவம். தத்துவத்தோட ரொம்ப 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 பேசிக்கான சில விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வர நிலையில் என் கூட சேர்ந்து உங்களால் தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இந்த பௌதிக அணுக்கள்ல இருந்து தான் ஆகாய பூதம் வந்து உருவாச்சு. இந்த ஆகாய பூதம் மேலும் மேலும் தடிமன் அதிகமாகி காற்று பூதமாக உருவாச்சு. இந்த காற்று பூதத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஆகாயத்தை நம்மளால் பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. இந்த காற்று பூதத்தில் வந்து மறுபடியும் பருமன் அதிகமாகி அது வந்து நெருப்பு பூதமாக உருமாறியிருக்கு. இந்த நெருப்பு பூதத்தை நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும் அண்ட் தொடக்கூட முடியும். இந்த நெருப்பு பூதத்தோட பருமனும் அதிகமாகி அது நீர்பூதமாக உருமாறி இருக்கு. இந்த நீர்பூதத்தை நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும், உணர முடியும் அண்ட் ருசிக்க முடியும். 4 சென்ஸ் இதுக்கு வேலை செய்யும். அதுக்கப்புறம் இந்த நெருப்பு பூதம் இன்னமும் தடிமன் பருமன் அதிகமாகி நாம் இப்போ பார்க்குற நிலம் அப்படிங்கிற ஒரு பூதம் வந்து உருமாறி இருக்கு. இந்த நிலம் வந்து பார்க்க முடியும், தொட முடியும், நம்மளால் உணர முடியும், டேஸ்ட் பண்ண முடியும் அண்ட் அதுலேருந்து ஒரு மனம் வரும், ஸ்மெல்லு வரும். லைக் இப்போ மழை பெஞ்சா ஒரு ஸ்மெல்லாம் வரும்ல, அதுலேருந்து ஸ்மெல்லு வரும். இந்த 5 சென்ஸும் இந்த 5 பூதங்களில் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி அணுக்கள் ஒன்று சேர்ந்து பருமன் அதிகமாகி ஒவ்வொரு பூதமாக அது உருவாகியிருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய கெமிக்கல் எனர்ஜி அண்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி, ஃபிசிக்கல் எனர்ஜி அப்படின்னு பல நிலைகளில் எனர்ஜி வேலை செய்யும். இதை பற்றின ஒரு தனி வீடியோவை நான் சயின்டிஃபிக்காக வேறு வீடியோவாக போடுறேன். ஏன்னா இதில் போட்டால் எல்லாருக்கும் புரியாது. இந்த 5 பூதங்களோட சேர்க்கை தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குற எல்லா பொருள்களும் அண்ட் இந்த பிரபஞ்சமே இந்த 5 பூதங்களோட சேர்க்கை தான். அது மாதிரி நம்ம உடம்பும் இந்த 5 பூதங்களோட சேர்க்கை. வள்ளலார் நிறைய ஆட்டம்ஸ் பற்றி பேசியிருப்பார். ஸோ அதையும் நான் என்னோடய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால என்னோடய ரிசர்ச்சில் ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன். நான் வள்ளலாரின் பாதையை ஒரு அறிவியல் நோக்கில் முன்வைக்கிறேன். ஆனால் பலர் இதனை அறிவியல் முறையில் முன்வைப்பது ஒரு வழியேதான் என்று எளிதாக கடந்து செல்கிறார்கள். இன்னும் சிலர் அறிவியல் என்பது அறிவுக்குரியது, ஆன்மீகம் என்பது அனுபவத்துக்குரியது, இரண்டையும் ஒன்றிணைத்து கூறுவது தவறென எண்ணுகிறார்கள். இவர்களுக்கு உண்மையை எப்படி புரிய வைப்பது என எண்ணிய போது திருவருட்பாவை பாராயணம் செய்த வேளையில் இந்த வரிகள் என் விழிக்கப்பட்டன. வல்லாளர் அனுபவத்தே அதுவாய் அவரும் மதித்திடுங்கால் அரியதுவாய் பெரியதுவாய் அணுவும் செல்லாத நிலைகளினும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். வள்ளலார் இந்த பாடல்களில் அணு என்ற தத்துவத்தை அழுத்தமாக கூறுகிறார். நான் நடராஜரை குறிப்பிட்டு எடுத்துரைத்த வீடியோவில் கூறியது போல் சுவிட்சர்லாந்தில் உள்ள சர்வதேச அணு ஆராய்ச்சி மையமான சர்னில் இன்றும் அறிவியல் உலகம் அணுவின் நுண்ணிய இயல்புகளை தேடிக்கொண்டிருக்கிறது. சர்னில் நடைபெற்ற துகள்மட்ட ஆய்வுகளில் ஹிக்ஸ் போசான் எனப்படும் ஒரு சிறப்பான துகளும் அதனுடன் தொடர்புடைய புலமும் கண்டறியப்பட்டது. இந்த ஹிக்ஸ் புலம் அணுக்களுக்குள் நுழையும் திறன் கொண்டது. எனவே இது அனைத்திலும் பரவியிருக்கும் ஒரு சக்தி நிலை அல்லது பரவலான புலமாக கருதப்படுகிறது. வள்ளலார் இந்த பாடல் வரிகளில் அணுவும் செல்லாத நிலைகளினும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றை கண்டீர் என்று தெய்வத்தின் தன்மையை எடுத்துரைக்கிறார். அது அணுவும் செல்லாத நிலைகளிலும், அதாவது ஆல் பர்வசிவ், அணுவையும் துளைத்து கொண்டு செல்லக்கூடியதாய் விளங்கும் என்று குறிப்பிடுகிறார். இது சென் ஆராய்ச்சி மையத்தில் அவர்கள் கண்டுபிடித்த ஹிக்ஸ் போசானை விட சிறந்த கண்டுபிடிப்பாகும். சிறுட்டி ஒன்று சிற்றணுவில் சிறிதனில் சிறிது என்று அணுவை பற்றி வேறொரு இடத்திலும் குறிப்பிட்டுள்ளார். அகத்தானை புறத்தானை அணுவானை அணுவினுக்குள் அணுவானை
அதனுள் ஆணை அப்படின்னு அணுவுக்குள் அணுவா அதற்குள் அணுவா இறைவன் இருக்கிறாருன்னு வள்ளல் பெருமான் குறிப்பிட்டாரு. இதை பற்றி நான் வேறொரு காணொளியில் பதிவிடுகிறேன். வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அதிநுட்பமான அறிவியல் ஞானம் தேவை. அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் பல விதமான அணுக்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. வாலணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமாணு, விபு அணு. இதில் பரமாணு, அணு இதை பற்றிலாம் நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம். மற்ற அணுக்கள் பற்றியும் இன்ஃபேக்ட் ஹிக்ஸ் போசான் பற்றியும் முதல்ல நான் 2024 டிசம்பரில் இந்த ஸ்பீச்சை கொடுத்துருப்பேன். இந்த ஸ்பீச்லேயே வள்ளலார் ஆட்டம்ஸ், ஹிக்ஸ் போசான், எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இது எல்லாத்த பற்றின என்னோட ரிசர்ச்சை கொஞ்சமாக நான் அதில் பேசியிருப்பேன். இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லூமினா எக்ஸில் நடந்த ரொம்ப கடுமையான ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் வள்ளலாரோட பாடல்கள்லையும் அவரோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அசியூம்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் சன்மார்க்கத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற த 5 எலிமெண்டல் ஸ்டேட்ஸோட குவாண்டம் ஆஸ்பெக்ட்ஸை ஃபஸ்ட்டு லூமினா எக்ஸ் தான் வெளியிட்டது. அப்போது இதுக்கு முன்னாடி யாருமே பேசலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த காலத்தில் இருந்த ட்ரெடிஷ்னல் சயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கான்செப்டை தான் சொல்லியிருந்தாங்க. மாடர்ன் சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுனால அதில் இருக்கிற கருத்துக்கள் வள்ளல் பெருமானோட சாங்ஸை இன்னும் எலிவேட் பண்ணி காட்டுது. இது எல்லாத்தையுமே வள்ளல் பெருமான் லூமினா எக்ஸை ஒரு கருவியாக கொண்டு வெளியிடுறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். பார்ட் 2 வீடியோவில் சன்மார்க்கத்துக்கு நம்ம கொடுத்த மற்ற ரெவல்யூஷனரி ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு நிறைய மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவை உருவாக்கியிருக்காங்க. நான் அப்போ இருந்து சொல்கிறேன், உங்களுக்காக தான் நம்மளோட ரிசர்ச் கண்டென்ட் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி யூடியூப் வெர்ஷனில் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நம்மளோட வெர்ஷன்ஸ், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர் கேதர் பண்ணி அவங்க தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதை லூமினா எக்ஸ் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ வெளியிடுவேன். நான் வெளியிடுற என்னோட ஆராய்ச்சி குறிப்புகள் மக்களோட நலனுக்காக மட்டுமே தவிர மற்றவர்களோட சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் இல்லை. இந்த ரிசர்ச் டேட்டாஸ் எல்லாமே தங்களை உயர்த்திக்கிறதுக்காகவோ இல்லை தங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்காகவோ இல்லை கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுக்காகவோ கொடுக்கப்படலை. இது முழுக்க மக்களோட நலனுக்காகவும் அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சி இந்த இருளிலிருந்து கொஞ்சம் ஞானம் கிடச்சி அவங்க வாழ்க்கை இன்பமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு பாதி மட்டுமே புரிஞ்சவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தவறான அறிவியல் கருத்துக்களோட இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது முழுக்க தவறான விஷயம். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களே, இதை பற்றி நான் உங்ககிட்ட கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். அதன் பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம லூமினா எக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட ஆராய்ச்சி குறிப்புகளில் ஒரு 5% ஆராய்ச்சி குறிப்புகளை உங்ககிட்ட நான் வெளிப்படையாக தெரிவிச்சிருப்பேன். இதன் மூலமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்து காப்பி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க புக்ஸாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சூழ்ச்சிகள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக தான் நான் அதை பண்ணுறேன். ஒரு 6 மாதமாக நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். இதில் இருக்கிற அறிவியல் கருத்துக்கள், சொல்லப்படாத விஷயங்கள், அது எல்லாமே ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் இருக்கும். அதை வெளியிடுறதில் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது. எனக்கு அவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபினான்ஷியலி தேவைப்படும் அப்படின்னு. ஸோ என்கிட்ட அது இல்லாததுனால நான் ரொம்ப கொஞ்சமாக அப்படியே டிலே பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களால் அந்த பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். என்ன நம்புகிறவங்க மட்டும் அதை பண்ணுங்கள். நமக்கு போதுமான அளவு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடச்சிதுன்னா புத்தகம் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நம்ம லூமினா எக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸோடு சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். பார்ட் 2 வீடியோவில் நம்ம லூமினா எக்ஸ் கம்யூனிட்டி சன்மார்க்கத்துக்கு பண்ண மற்ற ரெவல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் கைஸ்.